பச்சிளம் பாலகனை கவர்ந்து செல்ல வந்த கயவனே, நீ உயிர் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் என் தம்பியின் குதிரையும் கொடுத்து விட்டு போடும். இன்றே என் இணைய சாம்புகள் உன் உயிரை குடித்துவிடும். பாலகா, நீ வீரமாகத்தான் பேசுகிறாய். ஆனால் விவேகம் வேண்டாமா? யாக குதிரையை பிடித்து கட்டினால் முடிவு இப்படித்தானா? சிறுவன் என்பதால் உனக்கு மன்னிப்பளிக்கிறேன். நீ உன் தம்பியை கொண்டு போ. மறுபடியும் குதிரையை கேட்டான் ஆபத்து. உனக்கா எனக்கா? போதும் உபதேசம். உங்கள் ஆதிக்கத்தை காட்ட குதிரையை அனுப்பினீர்கள், எங்கள் ஆண்மையை காட்ட பிடித்து கட்டினோம். எச்சரிக்கிறேன். நீ உன் தாய்க்கு ஒருவனாவது நீங்கி உன் இளையவன் கதிக்கு நீயும் ஆளாக. மறுபடியும் குதிரையை கேட்டான். இனி நான் பேசப் போவதில்லை. என் அம்புகள் பேசும். உனக்கு முன்னை சேர்ந்தவருக்கு சொர்க்கத்தில் இடம் காட்டுகிறேன். அம்மாவுக்கு தெரியாது, தெரிவிக்க வேண்டாம். அம்மாவுக்கு ஸ்ரீராமர் என்றால் அதிக பக்தி. ஆமா, ஸ்ரீராமரே வரட்டும், அவரையும் என்று அம்மாவுக்கு பரிசாக அளிக்கலாம். வா. இருக்கா ரகுவீரனை வெல்லும் ஆற்றல் இந்த வையகத்தில் எவனுக்கு உண்டு? சொல், நடந்ததை சொல். மன்னிக்க வேண்டும் பிரபு, மன்னிக்க வேண்டும். முதலில் நம் இளவரசர் தான் வெற்றி கொண்டார். முனிபாலகனையும் குதிரையும் பிடித்துக் கொண்டு வந்தான். ஆனால் மற்றொரு முனிபாலகன் பிரளயகால ருத்ரன் போல் வந்தான் பிரபு. அவன் எய்தது அம்புமலையா அக்னிமலையா என்று எங்களால் உணரவே முடியவில்லை. முனிபாலகனையும் குதிரையும் மீட்டுக் கொண்டு போய்விட்டான் பிரபு. ரகுவம்சத்திற்கு தோல்வியா? அப்படி நினைக்காதீர்கள் அண்ணா, ஆணையிடுங்கள். இந்த ஜெகத்தையே நீ அல்ல, சர்வ சைன்ய சகிதமுடன் சிரஞ்சீவி லட்சுமணன் செல்லட்டும். உத்தரவு.